குற்றவாளிகளை வளர்த்து விடுவதும் அவர்களை பாதுகாப்பதும் முதலமைச்சர் ரங்கசாமியும் அமைச்சர் நமச்சிவாயமும் தான் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறிய அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சரவையில் இருந்து ஏன் வெளியேறவில்லை என்றும், பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு கட்சி மாறிய பின் இப்படி பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் குற்றவாளிகளை வளர்த்து விடுவதும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் முதலமைச்சர் ரங்கசாமியும் அமைச்சர் நமச்சிவாயமும் தான் என்ற அவர், இவர்களால் தான் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயுள்ளது என்றார். ஆயுள் தண்டனை கைதியினை விடுதலை செய்ய என்னிடம் சிபாரிசுக்கு வந்தவர்தான் நமச்சிவாயம் என்றும், அதற்கு நான் ஒத்துழைக்கவில்லை என்றும், கொலை குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர் அமைச்சர் நமச்சிவாயம் எனவும், 8வது முறையாக கட்சி மாறியுள்ள நமச்சிவாயத்திற்கு என்னை பற்றி பேச தகுதி இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அமலில் இல்லை. மின்சாரத்துறையை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சீரழித்து வருகிறது. புதுச்சேரி மாநில மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல், புதுச்சேரி மாநிலத்தில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் தாரை பார்த்து கொடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். நீதிமன்ற வழக்கால் அது தடுத்து நிறுத்தப்படுகிறது. இந்த ஆட்சியாளர்கள் அதானியிடம் பேரம் பேசி மின்சார விநியோகத்தை அவரிடம் ஒப்படைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும், சபாநாயகர் அவர்களும், உள்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள் புதுச்சேரியில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று கபட நாடகம் ஆடுகிறார்.